வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு. ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளாக டேஸ்ட்டாக வச்சிடலாம். சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப ஆப்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை எடுத்துகிட்டு வந்து 2 தடவை நல்லா சுத்தமான தண்ணியில் அலசிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 3ஆவது தடவை அதையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல தண்ணியில் அலசி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை இறக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த பட்டை வகைகள்லாம் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பிரியாணி பூ சின்னதாக பாதி உடச்சி அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி போட்டு அதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கணும். 1/2 கிலோ சிக்கன் கறிக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதுமான. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம சாப்பிடும்போது குழம்புல வெங்காயம் நம்ம வாயில் தட்டுப்படக்கூடாது. அந்த அளவுக்கு வதங்கணும், கருகாமல் வதங்கணும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நான்வெஜ் குழம்பு எது வச்சாலும் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சோம்னா அதில் ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் அதோட சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி போடுறேன். இஞ்சி பூண்டு 2ம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு இது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டை தட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் போடுறேன். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, கடையில் விற்கிற சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயில். இதோட இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறம் மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்குள்ள இந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல கொஞ்சம் லைட்டாக ஒரு கரண்டி அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ வெறும் தண்ணியை மட்டும் வச்சுட்டு நான் சிக்கனை சேர்த்துருக்கேன். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து விட்டணும். அப்போ தான் நல்லா கலந்தால் தான் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சிக்கனில் கறியில் நல்லா பிடிக்கும். இந்த சிக்கன் கறி சீக்கிரமாகவே வெந்துடும். 2 நிமிஷம் ஏற்கனவே வேக வச்சு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குழம்பு கூட்டி கொதிக்க வச்சா போதும். நம்ம நாட்டுக்கோழி கறியாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சிக்கன் கறி வேக வேக கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சப்பாத்தி, பூரிக்கெலாம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பா வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணியவே நான் அதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவைப்படுது அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். குழம்பு பாருங்கள், திக்னஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து தண்ணி சேர்த்துக்கல, அந்த கறி வேக வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. மேலாப்பில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி பரிமாறலாம். இதோட ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பக்காவாக இருக்கும். ரைஸ்க்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா, பூரியில் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.